ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஓநாயும் 7 ஆட்டுக்குட்டிகளும். ஒரு அழகான காட்டில் சின்ன குடிசை வீட்டில் அம்மா ஆடு 7 குட்டிங்களோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அம்மா ஆடு தினமும் உணவு தேடி வெளியே போயிட்டு வருவா. போகிறதுக்கு முன்னாடி, குழந்தைகளே, நான் சாப்பாடு தேடி போயிட்டு வரேன். யாருக்கும் கதவை திறக்காதீங்க. ஓநாய் வந்தா கவனம். அந்த காட்டில் இருந்த ஒரு மோசமான ஓநாய் குட்டிகளை பார்த்து இன்னைக்கு நல்ல வேட்டைன்னு மனசுக்குள்ளே நினச்சிது. இன்னைக்கு குட்டிகளை ஏமாத்தி சாப்பிடலாம். அது மெதுவாக வீட்டுக்கிட்ட போய் இனிமையான குரலில் சொன்னது, நான் தான் அம்மா, கதவை திறங்க. உங்க குரல் அம்மா மாதிரி இல்ல. ஓநாய் கோபமாக இவங்களை எப்படியாச்சும் ஏமாத்தி ஆகணும் திட்டம் போட்டு தேனை குடிச்சுது. இப்போ குரல் நல்லா இருக்கா? கருப்பு கைகளை பார்த்ததும் ஆட்டுக்குட்டிக உங்க கை கருப்பா இருக்கு, நீங்க அம்மா இல்ல. அடச்சே. திரும்பவும் என்ன பண்ணலான்னு யோசிச்ச ஓநாய் மாவு தூள்ல கைகளை போட்டு வெள்ளையா மாற்றி மீண்டும் வந்தது. இப்போ கண்டிப்பா ஏமாறுவாங்க. இந்த முறை குட்டிகள் நம்பி கதவை திறந்தாங்க. அம்மா வந்துட்டாங்க. கிடைச்சாங்க. உடனே ஓநாய் வீட்டுக்குள்ள பாய்ந்து வந்தது. குட்டிகள் எல்லாம் பயந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ, ஐயோ. யாரும் தப்பிக்க முடியாது. ஓநாயோ 6 குட்டிகளை பிடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு குட்டி மட்டும் பெட்டிக்குள்ள ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிடுச்சு. நான் அமைதியா இருக்கணும்பா. கொஞ்ச நேரத்துல அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வீடோ வெறிச்சோடி இருந்தது. ஒரு குட்டி என்னாச்சுங்க? அழுதபடி அம்மா, ஓநாய் வந்துட்டான். சொல்லுச்சு. அம்மா ஆடு ஓநாயை தேடி சென்றப்போ அந்த ஓநாய் ஒரு மரத்து கீழே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, இதை இவன் தான் பார்த்ததும் குற்றவாளி. அம்மா ஆடு தன்னோட குட்டிகளை எல்லாம் காப்பாத்திடுச்சு. பயப்படாதீங்க, அம்மா இருக்கேன். ஓநாயை என்ன பண்ணலான்னு யோசிச்ச அம்மா ஆடு இனி இவன் யாரையும் ஏமாத்த முடியாது. ஓநாயின் வயிற்றுல கற்களை போட்டு தச்சிருச்சு. ஐயோ, ரொம்ப பாரமா இருக்கு. ஓநாயோ கற்கள் எடை தாங்காம தண்ணிக்குள்ள போய் இனிமே மூழ்கி போச்சு. யாரையும் உடனே நம்ப கூடாது. சரி அம்மா. அறியாதவர்களை நம்பாதீர்கள். பெற்றோர் சொல்வதை கேளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குட்டீஸ்.